பேங்கு பேங்கு மூலியமாக எல்லா கூத்து அடிக்கான், மேலே அடிக்கான் பேங்கு. இன்றைக்கி நாங்கள் எரித்து சாம்பலாக ஆக்கிட்டோம், எரித்து சாம்பலாக ஆக்கிட்டோம் சுடுகாட்டில். அத்தனை பேங்கும் நொறுங்கி போனோம். பூமியை கொடுத்துருக்கதே கடவுள் தான். அந்த பூமியை கடவுள் கொடுத்த இடத்துல 3 அம்மனு நாங்கள் கணக்கு போடுதோம். லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி. பூமியில் அந்த பேங்கை வச்சு பூரா பூமியை பாழாக்குதான். இத்தனை லட்சம் கோடியாக கொடுத்து பூரா கம்பெனி மில்லு தொழிற்சாலையாக போட்டு பாழாக்குதான். அத்தனையும் நாங்கள் சுடுகாட்டு எரிச்சிட்டோம். எரிக்க அவன் கோடிக்கணக்கான பேப்பர் வாங்க பேங்கிலேருந்து வாங்கி நாசம் பண்ணதான். குடும்பம் பூரா சாம்பலாக போனோம். வீடு வாசல் எரியணும், எரிஞ்சு க்ளோஸ் பண்ணுங்க. அந்த ஒரு பேப்பரை வச்சு பூமியை பாழாக்கியிருக்கான். கடவுள் கையில் கொடுக்கணும், கடவுள்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் கணக்கை. அது மாதிரி எரிச்சு சாம்பலாக்கி விடுங்க. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு, கணக்கு இட்டாச்சு, கணக்கு கொடுத்தாச்சு. பூமியில் உட்காந்துருக்கிய சீக்கிரமாக பேங்க பூரா எரிச்சு சாம்பலாக்கி முடிச்சிருங்க. கூடிய சீக்கிரம் திங்க உணவு இல்லாமல் தட்டும் தடுமாறியாக மானிடப்பே அலையணும். சீக்கிரமாக வானத்திலேருந்து கீழே இறக்கி கணக்கை பூரா முடிச்சுங்க. 2ஆம் நம்பர் வியாபாரம், பிஸ்னஸ், லாரி போகிறது. இப்போ லாரி எரிச்சிருந்தோம். லாரி பஸ்ஸில் எரிச்சாச்சுன்னா சாம்பல் ஆக்கி விட்ருங்க. அடுத்து எல்லாம் ஸ்டக் ஆகி போவோம். அடுத்து குப்புரை கிடப்பான் வீட்டுகளில். அது மாதிரி வீடு குப்புரை கிடைக்கல, வீடு வாசலை எரிச்சு சாம்பலாக்கிடுங்க. அதோடு சேர்த்து சாம்பலாக்கிடுங்க. மானிடப்பேல முக்கால் சத்தியம். அரசியல்வாதியை 100க்கு 100 எரித்து சாம்பலாக்கிடும். அந்த வீடு வாசலோடு எரித்து அவன் குடும்பத்தாரை எரித்து சாம்பலாக்கி விடுங்க. முக்கால் சத்தியம். இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு, இராணுவ தளபதியார், இராணுவ தலைவி, முக்கால் சத்தியம்.